ஹே கைஸ், நீங்கள் பார்த்துருக்க நம்ம ரெபல் பெட் சேனல். ஸோ இந்த அன்பாக்சிங் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். பீட்டாஸ் வாங்கணும்னு ஆசை இருக்கிறவங்க வந்துட்டு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்காதீங்க. டேரெக்டாக நம்ம நம்பர் கொடுத்துருக்குறோம். அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே கைஸ், வாங்க நம்ம இந்த ஷிப்மெண்ட் நமக்கு என்னென்ன ஃபிஷஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஷிப்மெண்ட் பாக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலேட் ஆச்சு. எப்படின்னா எப்போவுமே காலையில் 8:30 வர வேண்டிய பாக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10-11 மணிக்கு தான் அவன் கைக்கே கிடச்சி. நானும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்துட்டு அந்த டேங்க்ஸு ஜார்சி எதுவுமே ரெடி பண்ணி வைக்கல. காலையிலேருந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கிடையில் நமக்கு ஒரு கஸ்டமர், சரிங்களா, ஃபஸ்ட் டைம் பையர், அவங்க வந்துட்டு திருச்செந்தூர் வந்திருந்ததுனால டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. பட் நமக்கு வந்துட்டு அன்பேக்கிங் ஒர்க்கும் இருக்கும். ஸோ அவங்களே நம்ம கவனிக்க முடியாதுன்றனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பிரதர், நான் வந்துட்டு இதை கொஞ்சம் அன்பேக் பண்ணி முடிச்சு செட் பண்ணிவிட்டு கூப்பிட வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவர் வர லேட் ஆகும்னு நினச்சா கரெக்டாக பாக்ஸ் நம்ம வீட்டுக்கு வரது அதே டைமில் அவர் கால் பண்ணுறாரு. நான் கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டேன் பிரதர், ஃப்ரீ தான், நீங்கள் வந்துட்டு கூப்பிட வரீங்களான்னு கேட்டார். இல்லை பிரதர், பாக்ஸ் இப்போ தான் வந்திருக்குது, நான் அன்பேக் பண்ணுறதுக்கே கண்டிப்பாக 2 hours ஆயிரும், நான் அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட வரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவர் அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் நமக்காண்டி. நம்மளும் வந்துட்டு அதை மைண்டில் வச்சுட்டு கரெக்டாக நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அன்பேக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம அன்பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஷிப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 கண்ட்ரியோட ஃபிஷஸ் இருந்துச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா வியட்நாம் ஃபிஷஸ், இன்னொன்று வந்து தாய்லாந்து ஃபிஷஸ். ஸோ வியட்நாம் டு தாய்லாந்து வந்து அதுக்கப்புறம் வந்து தாய்லாண்ட்லேருந்து இந்தியா வரும்போது அந்த ஃபிஷஸை வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சுடுவாங்க. ஸோ நீங்கள் பார்க்குற க்ரீன் கலர் கவர்ஸ் எல்லாமே வந்துட்டு சீல் கவர்ஸ், இது எல்லாமே வந்துட்டு வியட்நாம்லேருந்து வந்த கவர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பெரிய பெரிய கவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெயின்ஸு, சின்ன சின்ன கவர்ஸ் எல்லாமே மற்ற ஹெச்எம்பிகேஸ், புக் பண்ணி இந்த ஹெச்எம்பிகேஸ். ஸோ இதில் வந்துட்டு ப்ரீ புக்டு ஃபிஷஸ் நிறைய, சரிங்களா. பரங்ஜாய்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஜெயின்ஸு கொஞ்சம் ப்ரீ புக்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் காப்பர், எல்லோ காப்பர், நீமோ காப்பர்ஸ் புக் ஆயிருந்துச்சு. அப்புறம் அவதார் பேர்ஸ், ஹெல்பாய் பேர்ஸ், இந்த மாதிரி டைப்ஸ்லாம் புக் ஆயிருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு அலைவாக இருக்கான்னு பார்த்தோம். எல்லாமே அலைவாக இருந்துச்சு. ஒரே ஒரு அவதார் ஃபீமேல் மட்டும் இறந்து போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 ஜெயிண்ட் மேல் இறந்து போயிருந்துச்சு. இந்த டெத் வந்து எல்லா ஷிப்லையும் நடக்கும். பட் நம்ம அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற ஃபிஷ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராப்பரான டாப் கிரேட் வந்துட்டு ரெட் காப்பர் கோல்டு. இது வந்துட்டு ஒரு கஸ்டமர் ப்ரீ புக் பண்ண ஃபிஷஸ். ஸோ கஸ்டமர் ப்ரீ புக் பண்ண ஃபிஷஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு செம்ம கிரேடாக இருந்துச்சு. எனக்கே வந்துட்டு பார்க்க ஆசையாக இருந்துச்சு, ப்ரீட் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு. பட் கஸ்டமர் புக் பண்ணியிருக்காங்க, அதனால் 1 day குவாரண்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஸோ அவதார் பேர்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்ல சைஸில் வந்துச்சு. நான் ரொம்ப குட்டியாக வரும்னு நினச்சேன், பட் நல்ல ப்ரீடிங் சைஸில் இருந்துச்சு. ஸோ இந்த ஃபிஷஸ்லாம் வேகமாக அன்பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நம்மளோட பரங்ஜாய் பிளக்கார்ட்ஸ் வந்துட்டு செக் பண்ணணும். ஏன் அப்படின்னா அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நான் டபுள் கண்ட்ரியோட ஷிப்பிங் காஸ்ட் ஆகும், அதுக்கப்புறம் நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் ஆகும். இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி தான் இந்த ஃபிஷ்ஷை வந்துட்டு நம்ம கஸ்டமர் கொடுக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 12 பேர் இம்போர்ட் பண்ணியிருந்தோம். இதில் ஆல்மோஸ்ட் 4லேருந்து 5 பேர் புக் ஆயிருந்துச்சு. எல்லாமே டாப் கிரேட் பேர்ஸ். எனக்கு என்ன பயம்னா ஃபிஷ் ரொம்ப வீக் ஆகிருக்கும்னு பயமாக இருந்துச்சு. பட் எல்லாமே நல்ல போல்டு கலர்ஸு, நல்ல ஹெல்த்தியாக இருந்துச்சு. ஸோ இந்த ஃபிஷ்ஷஸும் பார்த்தீங்கன்னா செம்ம அட்டகாசமான கிரேடில் வந்து சில ஃபிஷஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருந்துச்சு, இல்லைனா நல்லா பிளட் ரெட் கலரில் இருக்கும். ஸோ இந்த ஃபிஷஸ்லாம் அன்பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் நம்ம கஸ்டமரை போய் கூப்பிட்டு வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களுக்கு தேவையான ஜெயிண்ட்டை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணணும். பட் ஜெயிண்ட் அன்பாக்சிங் பார்க்கணுன்னாங்க, அதனால் கூப்பிட்டு வந்து அவங்க இருக்கும்போது ஜெயிண்ட் அன்பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளம்புனதுக்கப்புறம் நான் டேங்க்கில் விட்டு ஜெயின்ஸ் எல்லாம் வீடியோ வச்சுருந்தேன். எல்லாமே அட்டகாசமான கிரேடாக இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் என் ரூமு. அங்கங்கே வச்சுருக்கேன் ஒவ்வொரு ஷிப்மெண்ட்டில் வந்து ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் ப்ரீ புக்கான ஃபிஷ்ஷு, அப்புறம் கஸ்டமரோட ஃபிஷ்ஷு, அப்புறம் ஆக்ஷன் ஃபிஷ்ஷு எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சுருப்பேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்டு ஃபிஷ்ஷஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜெயின் பேர்ஸும் இருக்கும், ஹெச்எம்பிகே பேர்ஸு, ஹெல்பாய் பேர்ஸு, அதுக்கப்புறம் பரங்ஜாய் பேர், இது எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி வந்துட்டு பேக் பண்ணி அனுப்ப போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் ஒருத்தர் வந்துருந்தான்னு சொன்னால அவர் புக் பண்ணி வச்சுட்டு போன மீனை இதை அவர் கையில் கொண்டு போக முடியாதுன்றதுனால நம்ம வந்துட்டு இவருக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு நியூ டைப் ஜெயிண்ட், சரிங்களா. இது வந்துட்டு எல்லோ அவதார்னு சொல்லி கொடுத்துருந்தது. இது நல்லா இருந்துச்சு. இதில் ஒரு 4 பேர் எடுத்திருந்தோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே புக்டு. இந்த எல்லோ காப்பர் கோல்டு ஹெச்எம்பிகே பற்றி சொல்லி ஆகணும். இது வந்துட்டு ஒரு நல்ல கிளாசிக்கான பேர், நல்ல எக்லோடான ஃபீமேல் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான மல்டி கேலக்ஸி ஜெயிண்ட் பேர். இந்த பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் மட்டுமே ஒரு 15-20 பேர் கேட்டிருப்பாங்க. ஸோ நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் வந்துட்டு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் அந்த ஃபிஷ்ஷை பார்த்து பிடிச்சி போய் உடனே பே பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இதில் வந்துட்டு என்னென்னா ஆன்லைன் புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா யார் ஃபஸ்ட்டு பே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்ம ஃபிஷ்ஷஸ் கொடுப்போம். ஸோ அவங்க பே பண்ணதுனால அவங்களுக்கு கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு நெக்ஸ்ட் ஷிப்மெண்ட்டில் எடுத்து தரோன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த மீனை வந்துட்டு நீங்கள் கையில் வச்சு பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான பேர்ஸ் உங்களுக்கு வேணால் நீங்கள் டேரெக்டாக நம்மளை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சாலிட் ரெட் ஜெயிண்ட் எடுத்திருந்தோம். ஸோ சாலிட் ரெட் ஜெயின்ஸும் வந்துட்டு ப்ரீ புக் ஆயிருந்துச்சு. அது கூடயே வந்துட்டு ஹெல்பாய் பேர், அவதார் பேர்ஸு, இது எல்லாமே புக் ஆயிருந்துச்சு. எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தோம். என்ன அப்படின்னா ஃபிஷ் வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கா, இல்லை வந்துட்டு எதுவும் சிக்காக இருக்கா, டல்லாக இருக்கா, இல்லை வேறு எதுவும் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணோம். ஆல்மோஸ்ட் எல்லா ஃபிஷ்ஷஸுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கஸ்டமருக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணுவோம், ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நல்லா இருக்குது நாங்கள் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ப்ராப்பராக பேக் பண்ணி எல்லா ஃபிஷ்ஷையும் வந்துட்டு கஸ்டமர்ஸுக்கு
அனுப்பிச்சி விடுவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்துட்டு ப்ரீ புக்டான ஃபிஷஸ் தான். இதில் வந்துட்டு அதிகமாக ப்ரீ புக் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா அவத்தார்ஸு, எல்லோ அவத்தார்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ரெட் காப்பர், நீமோ காப்பர். சரிங்களா, இந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் வந்துட்டு புக் ஆச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயின்ஸ், ஹெச்எம்பிகே கிடையாது, இது எல்லாமே ஜெயின்ஸ். ஜெயிண்ட் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு சின்ன ஆஃபரும் கொடுத்துருந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் ஜெயிண்ட் வாங்கினா 1 பேர் ஜெயிண்ட் ஃப்ரீ அப்படின்றதுனால. ஸோ அது என்ன மாதிரி பேருன்றதை காமிக்கிறேன். இப்போ ஒரு கஸ்டமர் வந்துட்டு 2 பேர் ஜெயிண்ட் புக் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு 1 பேர் ஜெயிண்ட் வந்துட்டு நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்கணும். ஸோ அதுக்குன்னு வந்துட்டு ஒரு டம்மி பேர்லாம் கொடுக்கல. இது வந்துட்டு ஒரு அவத்தார் ஜெயிண்ட் பேரும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரெட் காப்பர் ஜெயிண்ட் பேரும் அவங்க புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்த பேருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேலக்ஸி ஜெயிண்ட் பேர். அந்த பேரோட சைஸ் பாருங்கள், கலர் பாருங்கள், நல்லா ஆல்மோஸ்ட் வந்துட்டு நல்ல ஹியூஜ் சைஸு, அதுக்கும் நல்ல வைப்ரண்ட்டான கலர் இருந்துச்சு. ஸோ ஃபீமேலும் அதுக்கு மேட்சாக வந்துட்டு எடுத்து கொடுத்துருந்தோம். அவங்க ஒரு பரங்ஜாய் பேர் எடுத்திருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு ஆன் த ஹோல் ஒரு செட்டு. ஸோ அதுக்கு வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு செக் பண்ணிட்டோம். எல்லா ஃபிஷஸும் பக்காவாக இருக்குது. இந்த ஃபிஷஸை நம்ம சென்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு எல்லோ அவதார். இது வந்துட்டு அவைலபிள் ஸ்டாக்கில் இருக்கிறது. இதே மாதிரி இன்னொரு மேலும் இருந்துச்சு, அந்த மேலும் காமிக்கிறேன். பட் எல்லோ அவதாருக்கு என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா எல்லோ டெயிலில் ஃபீமேல் தரல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா பிளாக் டெயிலில் தான் ஃபீமேல் இருக்குது, அதனால் வந்துட்டு அதை மட்டும் தான் நாங்கள் அனுப்போம்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நியூ லைன்ஸ்க்கு வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ஃபீமேல்ஸ் தரமாட்டாங்க. அது எப்பவும் தெரிஞ்ச விஷயம் தான். தாய்லாந்து சைட்லேருந்து அது வந்துட்டு பயங்கரமாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. இதே வந்துட்டு அவங்க ஒரு தெரியாத சிலர், அந்த லைனேஜை பற்றி தெரியாத சிலர்னால் கண்டிப்பாக வந்துட்டு ஃபிஷ்ஷை தூக்கி கொடுத்துருவாங்க. பட் மேக்ஸிமம் நம்ம எடுக்கிறது எல்லாமே வந்துட்டு டாப் கிரேட் சிலர்ஸ்ட்டை. ஸோ அவங்கள்ட்ட போய்ட்டு நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்துட்டு நல்ல குவாலிட்டியான பரங்ஜாய் பேர். இது எல்லாமே வந்துட்டு ஹெல்தி கண்டிஷனில் இருக்குது. இது இப்போ நீங்கள் பார்க்குற அவத்தார் பேர்ஸும் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு யாருக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் கேட்டு கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி அவைலபிள் ஸ்டாக் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த எல்லா பேர்ஸுமே நல்ல ப்ரீடிங் சைஸு. இதில் எதுவுமே குட்டியான பேர்லாம் கிடையாது, எல்லாமே நல்ல ப்ரீடிங் சைஸில் இருக்குது. அடல்ட் பேர்ஸ் தான். ஸோ எல்லாமே பபுள் நெஸ்ட் கெட்டி இருந்துச்சு. நான் தான் மேக்ஸிமம் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் கலச்சி விட்டுறேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறது 3 பேர் இருக்குது. ஸோ இந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு பர்சனல் கலெக்ஷனுக்காண்டி எடுத்துருக்கோம். 1 பேர் நீமோ காப்பர், 1 பேர் ரெட் காப்பர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 பேர் எல்லோ காப்பர். இந்த ஸ்ட்ரெயினில் வந்துட்டு அந்த எல்லோ காப்பர் மட்டும் நமக்கு சரி சேல் போட்டிருந்தோம், பட் சேல் ஆகலைன்றதுனால நம்ம அதை வச்சுருக்கோம். இன்கேஸ் யாருக்கும் வேணும்னா சொல்லுங்கள், அந்த எல்லோ காப்பர் பேர் வந்துட்டு நாங்கள் தரோம். இதுதான் அந்த எல்லோ காப்பர் பேர். ஃபீமேலும் நல்லாயிருக்கும். ஃபீமேல் வந்துட்டு நல்ல எக்லோடடான ஃபீமேலு. இன்கேஸ் யாருக்கும் வேணும்னா சீக்கிரம் வாங்கிக்கோங்க, இல்லைனா நான் வந்துட்டு ப்ரீடிங் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவேன் அந்த பேரை. சரி ஓகே கேஸ், இப்போ ஜெயிண்ட்டை பற்றி பேசலாம். ஜெயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு பாஸ்ட் 3 இயர்ஸாக சேல் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா, ஸ்டார்டிங்லேருந்து வந்துட்டு எங்கே வந்துட்டு டாப் கிரேட் கிடைக்கும் தேடி, அதுக்கப்புறம் வந்துட்டு கேலக்ஸி டைப்ஸில் டாப் கிரேட்ஸ் எடுத்திருந்தோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஏன்னா சைஸு அப்புறம் கலர் இதெல்லாம் வந்துட்டு மேட்ச் ஆகலன்றனால நம்ம ஒவ்வொரு புது செல்லராக வந்துட்டு ட்ரை பண்ணி கடைசியில் ஒரு நல்ல கிரேட் ஜெயின்ஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். டாப் கிரேட் வந்துட்டு அது எப்படின்னா காம்படிஷன் கிரேட் ஜெயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஜெயின்ஸ்லாம் இம்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ரெட் கேலக்ஸி, நீமோ கேலக்ஸி, எல்லோ கேலக்ஸி, இந்த 3 டைப்பில் வந்துட்டு நல்ல நம்ம வந்துட்டு குவாலிட்டியான ஃபிஷஸ் இம்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் போயிட்டு எல்லோ காப்பர், நீமோ காப்பர், ரெட் காப்பர்ஸ் இம்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம். அதுங்களையும் பார்த்தீங்கன்னா ஷேப் அவுட்டான ஃபிஷ் இல்லாமல் ப்ராப்பரான ஹெச்எம்பிகே கிரேடு, அப்புறம் ஓஹெச்எம்பிகேஸ், அப்புறம் காம்படிஷன் கிரேட்ஸ், இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டாண்டர்டான கிரேட்ஸ் மட்டும் இம்போர்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே அந்த மாதிரி ஸ்டாண்டர்டான ஜெயின்ஸ் தான். இது எல்லாம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 to 8 சென்டிமீட்டர் இருக்க ஜெயின்ஸ். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து இன்னும் நியூ டைப்ஸ் ஜெயின்ஸ் வேணும். ஏன்னா எல்லா கலர்லேயும் வந்துட்டு ஜெயின்ஸை பார்க்கும்போது நல்லா இருக்கிறதுனால எல்லா கஸ்டமர் வந்துட்டு நமக்கு ரெக்வஸ்ட் பண்ணாங்க அவத்தாரில் ஜெயிண்ட் வேணும்ட்டு. ஸோ அவத்தாரில் ஜெயிண்ட் இருக்கான்னு பார்க்கும்போது பிளாக் காப்பர் அவத்தார், அப்புறம் வந்துட்டு என்னன்னா ப்ளூ அவத்தார்ஸ் இருந்துச்சு. ப்ளூ அவத்தார் வந்துட்டு நிறைய இடத்துல ப்ராப்பராக இல்லை. எப்படின்னா தாய்லாண்டில் பார்க்கும்போது பிளாக் அண்ட் ப்ளூவாக இருக்கும், இங்கே வரும்போது ஃபுல் ப்ளூ ஆகிற கண்டிஷனில் இருந்துச்சு. ஸோ நம்மளோட செல்லட்டு நல்ல ஜெனட்டிக்ஸ் நல்ல லைனேஜில் வேணும்னு கேட்டிருந்தோம். அவங்களும் வந்துட்டு ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக குவாலிட்டியான ஜெயின்ஸ் வந்துட்டு கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இன்னும் புது லைன் கேட்டாங்க அப்படின்றதுனால நம்ம வந்துட்டு புது லைன்ஸ் கேட்டோம். புது லைனில் பார்த்தீங்கன்னா எல்லோ அவத்தார்னு ஒரு டைப் காமிச்சாங்க. ஸோ அந்த எல்லோ அவத்தார் வந்துட்டு உண்மையிலே அட்டகாசமாக இருந்துச்சு. அவத்தார் பேட்டர்ன்ஸ் வந்துட்டு நடுவில் இருக்கும், டெயில் மட்டும் எல்லோயிஷாக இருக்கும். நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா ஃபீமேல்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்க மறந்துட்டேன். ஏன் அப்படின்னா எல்லா டைப்பும் வந்துட்டு நம்ம வாங்கும்போது கரெக்டான ஃபீமேல்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த எல்லோ அவத்தாருக்கு மட்டும் நான் கேட்காம விட்டேன். அதே மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா ப்ளூ பிளாக் அவத்தாருக்குள்ள ஃபீமேல்ஸ் மட்டும்தான் கொடுத்தாங்க, எல்லோ அவத்தாருக்குள்ள ஃபீமேல்ஸ் கொடுக்கல. அது கேட்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு இன்னும் 2-3 ஷிப்மெண்ட் போனால் தான் வந்துட்டு ஃபீமேல்ஸ் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோன்ட்டாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் தான் ஃப்ரீ புக் பண்ண கஸ்டமர்ஸ்க்கே நாங்கள் சொன்னோம். ஏன்னா ஃபிஷ் எனக்கு எப்படி வரும்னே தெரில, அதனால் வந்துட்டு நான் சொல்லாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் சொல்லி அவங்க வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் ஃபிஷ்ஷஸ் அமிச்சோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே க்ளீன் பாடி சூப்பர் ரெட் ஜெயின்ஸு. இதெல்லாம் ஆல்மோஸ்ட் 7 to 8 சென்டிமீட்டரில் இருக்குது, நல்ல சைஸாகவும் இருக்குது. இதில் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 10 பேர் எடுத்திருந்தோம், 5 பேர் புக் ஆகிட்டு 5 பேர் பெண்டிங் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறது அதில் ஒரு பேர்.
இந்த மாதிரி வந்துட்டு ஜெயின்ஸ் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு 50 பேர் வந்துட்டு வாங்கும்போது நம்ம வந்துட்டு ஹோல்சேல் வந்துட்டு ட்ரை பண்ணுவோம். பட் நான் ஹோல்சேல் ட்ரை பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு குவாலிட்டி குறையும் தெரியும். ஸோ இந்த 50 பேர் வாங்குறோன்னா நான் வந்துட்டு தாய்லாண்ட்லேயுமே வந்துட்டு ரீட்டைல் காஸ்ட்டில் தான் வாங்குறேன். சரிங்களா? ரீட்டைல் காஸ்ட்டில் எப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு 50 பேர் வாங்கணும்னா குறைஞ்சது ஒரு 100லேருந்து 150 பேர் நான் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா வீடியோ காலில் வந்துட்டு நான் சூஸ் பண்ணும்போது எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாத ஃபிஷ்ஷை நான் இம்போர்ட் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற டேங்க்கில் ரோலை பார்த்தீங்கன்னா ஒரு 38 மேல் இருக்கும். சரிங்களா? அது போக ப்ரீ புக்டு ஃபிஷ்லாம் நம்ம சென்ட் பண்ணியாச்சு. இப்படி தான் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ஷிப்மெண்ட்லேயும் வந்துட்டு ஃபிஷ்ஷஸ் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 2024 பார்த்தீங்கன்னா நம்ம குறைஞ்சது 250லேருந்து 300 ஜெயின் பேர்ஸ் வந்துட்டு சேல் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நம்ம வந்துட்டு இங்கே 5 பேர் 10 பேர் எடுக்கிற கேட்டகரி கிடையாது. நம்ம குறைஞ்சது 50 பேர் தான் இம்போர்ட் பண்ணுவோம். அதுவும் குவாலிட்டியான காம்படிஷன் கிரேட் பேர்ஸ் மட்டும் தான் இம்போர்ட் பண்ணுவோம். இதில் வரைக்கும் ஜெயின்ஸ் வாங்கின எந்த கஸ்டமருக்கும் டிஸப்பாயின்மெண்ட்னு ஆனதே கிடையாது. ஏன்னா அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகும்போது அவங்க வந்துட்டு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுப்பாங்க. ப்ரோ குவாலிட்டி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவே வந்துட்டு நமக்கு மோர் தென் எனஃப். அவங்க சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நம்ம இந்த மாதிரி வந்துட்டு குவாலிட்டியான பேர்ஸை வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டடாகி நம்ம தேடிக்கிட்டே இருக்கிறோம் நல்ல கிரேட்ஸை. முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அஃபோர்டபுள் ப்ரைஸில் டாப் கிரேட்ஸ் வந்துட்டு கொடுக்க பாசிபிளே கிடையாது. சரிங்களா? முதல் விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதே நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருக்கீங்க பீட்டா வளர்க்குறதுல அப்படின்னா, புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அஃபோர்டபுள் ப்ரைஸில் டாப் கிரேட்ஸ் வந்துட்டு யாராலையுமே கொடுக்க முடியாது. சரிங்களா? அந்த ப்ரைஸுக்குள்ள குவாலிட்டி மட்டும்தான் கொடுக்க முடியுமே தவிர டாப் கிரேட்ஸ் கொடுக்க முடியாது. டாப் கிரேட்ஸ்னு வந்தாலே வந்துட்டு தாய்லாண்டில் ரொம்ப ஹெவி ப்ரைஸாக இருக்கும். ஏன்னா அந்த ஃபிஷ்ஷை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய கண்ட்ரீஸில் இருக்கவங்க ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் மீறி தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி டாப் கிரேட்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ டாப் கிரேட் வந்துட்டு என்றைக்குமே லோ ப்ரைஸில் வரும்னு நினச்சிங்கன்னா வரவே வராது. டாப் கிரேட்ஸில் ஸ்டாண்டர்ட்லேயே தான் அது இருக்கும். எதுக்கு இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பீட்டா ஹாபி வந்துட்டு ரொம்ப நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பீட்டா ஹாபிஸ்ட் வந்துட்டு புதுசாக வந்துட்டு எமர்ஜ் ஆகிறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு பீட்டா வாங்க போகிறீங்க அப்படின்னா நல்ல டாப் கிரேட் பீட்டா வாங்க. அப்படிலாம் குவாலிட்டியான பீட்டா வாங்க. குவாலிட்டியான பீட்டானா அதோட கலர் மட்டும் கிடையாது, அதோட ஷேப்பு, ஸ்ட்ரக்சரு, அதோட சைஸ், வால்யூமு எல்லாமே வந்துட்டு நோட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் ஒரு குவாலிட்டியான பீட்டான்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் டாப் கிரேட் பீட்டா கிடைக்கி குவாலிட்டியான பீட்டா கிடைக்குன்னு சொல்கிறப்போ அது வந்துட்டு ஷேப் அவுட்டான பீட்டாவாக இருக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாமே வந்துட்டு நல்ல குவாலிட்டியான பீட்டாஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா காம்படிஷன் கிரேட்ஸ் தான். சரிங்களா? எல்லாமே அதுக்குள்ள ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீட்டாவை க்ரூம் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஹாபி டெவலப் ஆகும். சில பேருக்கு சில டவுட் உண்டு. என்னன்னா ப்ரோ இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக நான் வாங்கிட்டு வந்துட்டு என்னால் மெயின்டைன் பண்ண முடியாமல் செத்து போயிடுச்சுன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. பீட்டாஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஜெயின்ஸ் தான் வந்துட்டு இருக்கிறதுலே ஹை இம்யூனிட்டி உள்ள ஃபிஷஸ். இது வந்துட்டு சீக்கிரத்தில் சிக்கே ஆகாது. ஆச்சுனால நமக்கு ஆல்மோஸ்ட் 10 days வர ரெக்கவரிக்கு டைம் கொடுக்கும். நம்ம அது வரைக்கும் வந்துட்டு என்ன இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை க்யூரே பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ நம்மகிட்ட வந்துட்டு ஜெயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். எப்போ அந்த ஃபிஷ்ஷுக்கு எதுவும் சிக்னஸ் ஆச்சுனாலும் அவங்க ஏதாவது வீடியோ சென்ட் பண்ணால் கூட நம்ம வந்துட்டு ப்ராப்பரான ரெமெடி சொல்லிடுவோம். அவங்க அதை ட்ரை பண்ணி அந்த ஃபிஷ்ஷஸ் காப்பாற்றிடுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டோம்லாம் கிடையாது. ப்ராப்பராக எல்லாருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணி எல்லாரோட ஃபிஷ்ஷும் நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, க்ரூமிங்கும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது எதுக்காண்டி இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு நியூ டைப்ஸு ஹை கிரேட் பீட்டாஸ் வந்துட்டு இம்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம வந்துட்டு நம்ம கஸ்டமருக்கு ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணல, கைட் பண்ணல அப்படின்னா அவங்க ஃபிஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும், அந்த ஹாபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி வந்துட்டு கைட் பண்ணாமலாம் நம்ம யாருக்கும் இருந்தது கிடையாது. நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே ப்ராப்பராக கைட் பண்ணிகிட்ருக்கிறோம். ப்ளஸ் நம்ம யூடியூப்பில் கொஞ்சம் வீடியோஸும் போட்டிருப்போம். இதை பார்க்க முடியல, ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னா கால் பண்ணி கேட்பாங்க. நம்ம ரெமெடி சொல்லுவோம். அதை வச்சு ஃபிஷ்ஷை வந்துட்டு ஈஸியாக காப்பாற்றி க்யூர் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க க்ரூமிங் அப்டேட்டு எல்லாமே நமக்கு பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம வந்துட்டு சேல் போஸ்ட் எதில் போடுறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு எப்போவுமே சேல் போஸ்ட் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் தான் போடுவோம். இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா சேல் ஆன ஃபிஷ்ஷஸோட வீடியோஸ் மட்டும் தான் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது எக்ஸாட்டிக் பீட்டாஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் நம்மளோட டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டேன்னா ரெகுலர் அப்டேட்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபிஷ்ஷஸை பார்த்து நீங்கள் எங்கள்கிட்ட டேரெக்டாக பேசி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியா பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த ஷிப்மெண்ட்டில் நமக்கு ஜெயின்ஸ் நிறைய பேர்ஸ் பிடிச்சிருந்துச்சி. அது போக நமக்கு ஹெச்எம்பிக்கில் பார்த்தீங்கன்னா எல்லோ காப்பர், நீமோ காப்பர், ரெட் காப்பர்ஸ் வந்துட்டு பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா போன ஷிப்மெண்ட்டில் அது நல்லா இருந்துச்சு, பட் நமக்கு கிடைக்கல. இந்த ஷிப்மெண்ட்டில் நமக்கு பர்சனலாக கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பேர்ஸோட அப்டேட்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெயின்ட் லவர்ஸ் யாராட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.